ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சுவாரஸ்யமான தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த தகவல் முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன். அதாவது நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா ஜூன் 23ஆம் தேதி அன்று பத்திரப்பதிவு சட்டம் 1908 புதுசாக கொண்டு வந்திருந்த அந்த செக்ஷன் 34C பிரிவு 34Cயை வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிரடியாக ரத்து பண்ணியிருக்காங்க. அதற்கான தீர்ப்பும் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த செக்ஷன் 34C எதுக்காக தமிழக அரசு கொண்டு வந்திருந்தாங்க, முக்கியமாக பத்திரப்பதிவில் இது இப்போ ரத்து செய்கிறதுனால எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும், எதனால் வந்து இந்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இதை ரத்து பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா நீதிபதிகள் என் சதீஷ்குமார் மற்றும் எம் ஜோதிராமன் ஆகியோர் அடங்கிய அந்த அமர்வு வந்து இந்த சட்ட திருத்தம் செக்ஷன் 34C அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். பத்திரப்பதிவு சட்டம் 1908 கடந்த ஜனவரி 23ஆம் தேதி அன்று குடியரசுத் தலைவரின் ஒப்புதலோட இந்த பிரிவு 34C அப்படிங்கிறத தமிழக அரசு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இது எதுக்காக கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டத்தின்படி சொத்துக்களை விற்பனை செய்பவர்கள் தங்களின் முந்தைய அசல் சொத்து ஆவணங்கள், அதாவது தாய்ப்பத்திரம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த தாய்ப்பத்திரம் மற்றும் 10 நாட்களுக்குள் பெறப்பட்ட வில்லங்கச் சான்றிதழ் ரெண்டையும் கட்டாயமாக சப்மிட் பண்ணால் மட்டும்தான் பத்திரப்பதிவு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை வந்து தமிழக அரசு கொண்டு வந்து அதுக்கு ஜனவரி 23ஆம் தேதி அன்றைக்கி குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் அளிச்சிட்டாங்க. இப்போது சமீபத்தில் நடந்த ரிட் பெட்டிஷனில் வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இந்த மாதிரி இந்த செக்ஷன் 34C செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அசல் ஆவணங்களை தவறவிட்ட அல்லது இழந்த பொதுமக்கள் அவங்களுடைய சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்ய முடியல, விற்கவோ வாங்கவோ முடியாத ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. அதனால் ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அதிகார வரம்பு மீறல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கில் கொண்டு போகிறாங்க. அதாவது ஒரு சொத்தினுடைய உரிமை குறித்த இறுதி முடிவு, ஃபைனல் டெசிஷன் யார் எடுப்பாங்கன்னா சிவில் நீதிமன்றங்கள் தான் எடுக்க முடியும். சார் பதிவாளர்கள் சப் ரெஜிஸ்டர்னுடைய வேலை என்ன அப்படின்னா, அவங்களுடைய வேலை ஜஸ்ட்டு பத்திரத்தை பதிவு பண்ணி கொடுக்கறது மட்டும்தான். நிர்வாக பணிகளை மட்டுமே அவங்க செய்யணும். அந்த சொத்தினுடைய உரிமை குறித்து சிவில் நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு இந்த நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்குது. பழைய விதிகளினுடைய மறுவடிவம், அதாவது இந்த விதி ஏற்கனவே நீதிமன்றங்களால் ரத்து செய்யப்பட்ட பழைய விதிகளின் மறுவடிவமே தவிர இதில் புதிய சட்ட பாதுகாப்பு எதுவும் இல்லை அப்படின்னு இந்த நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த தீர்ப்பில். ஸோ இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பினால் மக்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இனி நம்ம பத்திரப்பதிவின் போது அசல் பத்திரம் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சார் பதிவாளர்கள் பத்திரப்பதிவை மறுக்க முடியாது. அசல் பத்திரம் இல்லைனாலும் அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வச்சு நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லுது. அது எந்த மாதிரியான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சர்டிஃபைடு காப்பி, அதாவது இப்போ ஆன்லைன் மூலமாக டிஎன் ரெஜினெட் இந்த வெப்சைட் மூலமாகவே நீங்கள் வந்து நகல் பத்திரத்துக்கு விண்ணப்பிக்கலாம். சான்றளிக்கப்பட்ட நகல் பத்திரம், அதில் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்து சான்றளிக்கப்பட்ட நகல் எடுக்கும்போது அது ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டாக தான் கருதப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெறும் இந்த டாக்குமெண்ட் மட்டும் பத்தாது, இன்னும் ஒரு சில டாக்குமெண்ட் வந்து கூடுதலாக தேவை. அதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த உயர்நீதிமன்றம் பார்த்திங்கன்னா இன்னொரு தீர்ப்பும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது சொத்து விவரங்களை வெளிப்படையாக அறியும் வகையில் பொதுமக்கள் வில்லங்கச் சான்று கோரும்போது சம்பந்தப்பட்ட சொத்தின் சர்வே எண், கதவு எண் உள்ளிட்ட முழுமையான விவரங்களுடன் சான்றிதழை வழங்க வேண்டும். இனி ஈஸியில் சொத்தினுடைய சர்வே எண், கதவு எண் எல்லாமே வந்து இருக்கணும் அப்படின்னு கட்டாயமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இதனால் வந்து பத்திரப்பதிவு நடைமுறைகளில் இருக்கக்கூடிய என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி மறுப்பு அதிகாரம் ரத்து செய்யப்படுது. ஒரிஜினல் டாக்குமெண்ட், அதாவது தாய்ப்பத்திரம் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து பத்திரப்பதிவு பண்ணுவோம் அப்படின்னு இனிமேல் சார் பதிவாளர்கள் சொல்ல முடியாது. சர்டிஃபைடு காப்பிக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்க. அதாவது நகல் சான்றிதழ் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நகல் பத்திரத்தை ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி எடுத்து கொண்டு போய் பத்திரப்பதிவு பண்ணலாம். வில்லங்கச் சான்று கட்டாயம், அதாவது கடைசி 10 நாட்களுக்குள் பெறப்பட்ட வில்லங்கச் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற விதி வந்து நீடிக்கும். ஆனால் சொத்தினுடைய முழு விவரங்களும் அந்த வில்லங்கச் சான்றிதழில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிவில் நீதிமன்ற எல்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது சார் பதிவாளர்கள்
இந்த சொத்துக்கு இவர் தான் உரிமையாளர் அப்படிங்கிறத அந்த டெசிஷன் வந்து அவர் எடுக்கக்கூடாது, சிவில் நீதிமன்றம் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மாற்றங்கள் வந்து வரப்போகுது. இந்த அசல் பத்திரம் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான டாக்குமெண்ட் வச்சு பத்திரப்பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விவரம் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று சர்டிஃபைடு, அதாவது நகல் பத்திரம் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்கும்போது டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்கும், அது சர்டிஃபைட் காப்பி. ரெண்டாவது வந்து போலீஸ்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், நான் ட்ரேசபிள் டாக்குமெண்ட்டு. இப்போது எனக்கு வந்து பத்திரம் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணணும். அவங்க ஒரு 30 நாள் தேடி பார்த்துட்டு இல்லை அந்த டாக்குமெண்ட் வந்து கிடைக்கல அப்படின்னா அவங்க அந்த நான் ட்ரேசபிள் டாக்குமெண்ட் கேட்டகரியில் கொண்டு போயிடுவாங்க. லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட் எல்டிஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கேட்டகரியில் வந்து கொண்டு போயிடுவாங்க. அந்த ஒரு எவிடன்ஸையும் நம்ம எடுத்துக்கணும். ரெண்டாவதாக நியூஸ் பேப்பரில் வந்து ஆடு வந்து கொடுக்கணும். போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், லோக்கலாக இருந்தாலும் பரவாயில்ல, இங்கிலீஷ் அண்ட் தமிழ் நியூஸ் பேப்பரில் வந்து ஆடு கொடுக்கணும். சர்டன் டேஸ்க்கு அப்புறம் ஆடு கொடுத்ததுக்கப்புறம் அந்த சொத்து வந்து எங்களோட தான் அப்படின்னு யாருமே உரிமை கோர வரல அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபாக வந்து இந்த நியூஸ் பேப்பரில் அட்வைஸ்மெண்ட் வந்து கொடுக்கணும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நோட்ரி, அதாவது நோட்ரி பப்ளிக்கிட்டேருந்து உறுதிமொழி பத்திரம் அஃபிடவிட் வந்து கையெழுத்து வாங்கிட்டு வரணும். பத்திரம் உண்மையாகவே தொலைந்து விட்டது, அதை எங்கும் நான் அடமானம் வைக்கவில்லை அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் முன்னிலையில் நோட்ரி பப்ளிக் சான்றொப்பம் பெற்ற உறுதிமொழி பத்திரம் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்புறமா வில்லங்கச் சான்றிதழ், சொத்தின் தற்போதைய நிலவரத்தை காட்டும் அந்த வில்லங்கச் சான்றிதழ். இந்த டாக்குமெண்ட் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் அந்த தாய் பத்திரம் இல்லை அப்படின்னாலும், அதாவது ஒரிஜினல் பேரண்ட் டீடு வந்து இல்லை அப்படின்னாலும் ஈஸியாக வந்து பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து சென்னை உயர்நீதிமன்றம், மதுரை அமர்வு இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு தமிழக அரசு சார்பிலேருந்து மேல்முறையீடு பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்தராக வந்து மேற்கொண்டு மேல்முறையீடு பண்ணாங்க அப்படின்னா அகைன் இந்த கேஸ் வந்து அப்படியே கொஞ்சம் இழுக்கடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது எப்போ மேல்முறையீடு பண்ணுவாங்க, மேல்முறையீடு பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே அடுத்து நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.